வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி எவ்வளவு இருக்கும், நகைக்கடன் தள்ளுபடி ரத்து ஆகுமா ஆகாதா, 5 சவரன் வர்த்தகம் இருக்கிற நகைக்கடன்களை தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? ஸோ தள்ளுபடி மற்றும் தள்ளுபடி தகுதி மற்றும் தகுதி இல்லாதவர்களுடைய பெயர் பட்டியல் தற்சமயம் வெளியிட போகிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த தள்ளுபடி கிடைக்கும், யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காது, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த ஒரு வீடியோவில் இப்பொழுது நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு கீழே வச்சுருக்கிறவர்களுடைய நகைக்கடன்கள் முழுமையாக ரத்து செய்கிறோம் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் போயிட்டுருக்கு. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த வேளையில் அரசியல் கட்சிகள் வெளியிடும் தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படும் அப்படின்றது ரொம்ப ஒரு எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு கேள்வி. தமிழக சட்டமன்ற தேர்தல் அரசியல் கட்சிகள் வெளியிடும் தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் முக்கிய இடத்தை பிடிக்கும் என்று விவசாயிகள் மக்கள் எதிர்பார்க்கின்றனர். குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் சாமானிய மக்கள் வைத்துள்ள நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பொதுவாக தள்ளுபடி அறிவிப்பை அரசு வெளியிடும் பொழுது முதலில் அதற்கான தகுதி வரம்புகளையும் நிர்ணயிக்கும். கடந்த காலங்களை ஒப்பிட்டு பார்த்தால் கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரன் அல்லது அதற்கும் குறைவான எடை கொண்ட தங்க நகைகளை அடகு வைத்து கடன் பெற்றவர்கள் மட்டுமே கடன் தள்ளுபடி எடுத்துக்கொள்ளப்பட்டது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கடந்த ஆட்சியில், ஸோ அதாவது திமுக ஆட்சியில் இது எல்லாமே பண்ணாங்க. அதே போல் ஏடிஎம்கே ஆட்சியிலையும் இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க, நகைக்கடன் தள்ளுபடி. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா, எந்த அளவுக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும், தகுதி யாருக்கு, தகுதி யாருக்கு இல்லை அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது 5 சவரனுக்குள்ளாமல் இருக்கிறது தான் பேசிக்காக. இது பார்த்திங்கன்னா இந்த டைம் இதை மாற்றம் செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. 10 சவரன் வர்த்தகம் நகைக்கடன் தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபா வர்த்தகம் உங்களுக்கு தள்ளுபடி இனி கிடைக்க ரெடியாக இருக்குது. தனிநபர் மற்றும் ஒரு குடும்பம் மொத்த கடனின் அளவு கணக்கிடப்பட்டு தள்ளுபடி அறிவிப்பு வெளியான பின்பு கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு வங்கிகளில் உள்ள கணக்குகள் எல்லாமே ஆய்வு செய்து உங்களுக்கு நகை கடன்களை வழங்குவார். எனவே கடனாளிகள் தங்களது நகைகளை எவ்வித கட்டணமும் இன்றி பெற்றுக்கொள்ள முடியும். தேர்தல் நெருங்கும் நிலையில் இதற்கான அறிவிப்பு எதுவும் வெளியாகுமா என்று எல்லோருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ எல்லோருடைய எதிர்பார்ப்பும் பார்த்திங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி எப்போ வழங்குறாங்க அப்படின்னு தான். ஏன்னா அரசாணைப்படி யாரெல்லாம் நகைக்கடன் பெற தகுதியுள்ளவர்கள், தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டையில் 1 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் குடும்பத்தில் நகைக்கடன்களை எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றது அவரது குடும்பத்தினர் பெற்ற நகைக்கடனின் கணக்குகள் பகுதியாக செலுத்தியிருப்பேன், அவ்வாறு பகுதியாக செலுத்தியது நிலுவைத் தொகை நீங்களாக எல்லாமே வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்றத தெளிவாக குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த பேஸ் பண்ணி தாங்க நகைக்கடன் கொடுக்குறாங்க. இப்போது இதான் டெட்லைன். இந்த ஏப்ரலோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா நகைக்கடனில் லிஸ்ட் ஹவுஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. பெயர் பட்டியலை ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட யாருக்கெல்லாம் நகைக்கடன் வழங்கலாம், யார் இந்த நகைக்கடன் வழங்க தகுதி அடைந்தவர் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த பட்டியலை வச்சு நகைக்கடன் தள்ளுபடியுடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் என்னுடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.